வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th தமிழ் இயல் 9ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாக்ஸஸான நூல்வெளி ஆசிரியர் குறிப்பு தான் பார்க்க போகிறோம். என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பாவை நூல்கள் அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ப்ளஸ் கன்னிப்பாவை அப்படிங்கிற நூலை எழுதிய இறையரசனை பற்றிய ஒரு டாபிக், ப்ளஸ் கவிஞர் மூமேதா அவர்களை பற்றிய டாபிக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஆக மொத்தம் 3 டாபிக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, எதற்காக இந்த சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தமிழில் ஒரு 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த 100 கொஸ்டினில் 45 to 50 கொஸ்டின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதாவது நூல்வெளி ஆசிரியர் குறிப்பு இதிலிருந்து மட்டுமே கொஸ்டின்ஸ் வருது. ஓகேங்களா, இந்த கொஸ்டின்ஸை அடிக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காகவும் ப்ளஸ் உங்களுக்கு ரிவிஷன் ஃபேக்டருக்காகவும் தான் நம்ம இந்த சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ப்ரீவியஸாக வீடியோக்கள் போட்டிருக்கோம். யார் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, பாவை நூல்கள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா பாவை நோன்பு அப்படிங்கிற ஒரு மெத்தட் சொல்லப்படுது. அதாவது பாவை நோன்பு அப்படின்னா என்னென்னா, அதாவது மார்கழி மாதம் பெண்கள் பொழுது விடியறதுக்கு முன்னாடி துயிலெழுந்து பிற பெண்களையும் எழுப்பி கொண்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் பழக்கத்தை தான் என்ன சொல்கிறாங்கன்னா பாவை நோன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த பாவை நோன்பை பேஸ் பண்ணி 2 நூல்கள் எழுதப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் நூல் என்ன அப்படின்னா திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் திருப்பாவை. ஓகே, இந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஆண்டாள் அவர்கள். இந்த திருப்பாவை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 30 பாடல்களை கொண்டுள்ளது. ஓகேங்களா, இன்ன வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பயன்பாட்டில் உள்ளது திருப்பாவை. ஓகே, அதே போலவே பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் என்ன நூல்னா திருவெம்பாவை அப்படிங்கிற அந்த ஒரு நூல். இந்த நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா மாணிக்க வாசகர் அவர்கள். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திருவெம்பாவையை இயற்றியவர் யார் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதே போலவே திருப்பாவை நூலை இயற்றியவர் யார் அப்படிங்கிற கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நூல்வெளி. அதாவது இந்த இப்போ டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இறையரசன் அவர் ஒரு சில வரிகள் எழுதியிருப்பார். அதாவது திருப்பாவை அப்படிங்கிற அந்த ஒரு நூலை தழுவித்தான் இவர் கன்னிப்பாவை அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியிருப்பார். ஓகே, அதாவது அறிவு, அருள், ஆசை, அச்சம், அன்பு, இரக்கம், வெகுளி, நாணம் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல்களை இறையரசன் அவர்கள் எழுதியிருக்காரு. ஓகே, இந்த இறையரசனோட இயற்பெயர் என்ன அப்படின்னா சேசுராசா என்பது தான் இவருடைய இயற்பெயர். ஓகே, இவர் என்னவா பணிபுரிஞ்சிருக்காரு அப்படின்னா கல்லூரி ஒன்றில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிஞ்சவர் தான் இறையரசன் அவர்கள். இவர் கன்னிப்பாவை அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியிருக்காரு. இந்த கன்னிப்பாவை அப்படிங்கிற அந்த ஒரு நூல் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையை தழுவி பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காரு கன்னிப்பாவை அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியிருக்காரு. ஓகே, அந்த நூலில் இருந்து ஒரு பாடல் நம்ம பாடப்பகுதியில் தரப்பட்டுள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மூமேதா அவர்களை பற்றிய ஒரு நூல்வெளி குறிப்பு. அதாவது மூமேதா இந்த பாடப்பகுதியில் ஒரு சில கவிதை வரிகள் எழுதியிருக்காரு. ரொம்ப மோட்டிவேஷனலாக எழுதியிருக்காரு. நட, இன்று மட்டுமல்ல நாளை நம்முடையது தான். நட, பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு ஏதும் சொல்வதில்லை அப்படிங்கிற மோட்டிவேஷனலான ஒரு பாடலை மூமேதா அவர்கள் எழுதியிருக்காரு. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூமேதா பார்த்தீங்கன்னா வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் தான் இந்த மூமேதா அவர்கள். அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த புது கவிதைகளை பரவலாக்கிய முன்னோடிகளிலும் ஒருவராக மூமேதா அவங்க திகழ்ந்திருக்காங்க. ஓகே, அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் பல நூல்களையும் திரை இசை பாடல்களையும் எழுதியிருக்காரு. ஓகேங்களா, இந்த நூல்கள் என்னென்ன அப்படின்னா கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா, இந்த மாதிரியான பல நூல்களை இவர் எழுதியிருக்காரு. ஓகேங்களா, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த நூல்களை கொடுத்துட்டு இதை எழுதியவர் யார் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இவர் என்னவாக பணியாற்றியிருக்கார் அப்படின்னா கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் தான் மூமேதா அவர்கள். ஓகே, அடுத்து இவருடைய சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது அப்படின்னா ஆகாயத்திற்கு அடுத்த வீடு அப்படிங்கிறது தான் இவருடைய சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். இது பார்த்தீங்க அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 10 டைம்ஸாவது இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க ப்ரீவியஸ் இயரில். அதாவது மூமேதா அவர்கள் எழுதிய சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது அப்படிங்கிற மாதிரி ஆகாயத்திற்கு அடுத்த வீடு. இது என்ன வகையான நூல் அப்படிங்கிறதுக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன வகையான நூல்னா புது கவிதை நூல் தான் ஆகாயத்திற்கு அடுத்த வீடு அப்படிங்கிறது. ஓகே, நமக்கு பாடப்பகுதியில் ஒரு கவிதை கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த கவிதை பார்த்தீங்க அப்படின்னா மூமேதா கவிதைகள் என்னும் நூலிலிருந்து ஒரு கவிதை பாடப்பகுதியில் தரப்பட்டுள்ளது. ஓகே, நம்ம 3 டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.